ஹஹா சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. நம்மளோட சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாம் எப்போவுமே நம்பிக்கையோடவும் முழு மனதுடைய தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மந்திரங்கள் நமக்கு எப்பவும் காவலாக இருக்கும். அதனால் நாம் எப்போவுமே உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமான தெய்வமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கான மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ராகு கேதுவோடைய பாதிப்பு குறையணும். ராகு கேது திசையோ புத்தியோ நடக்கிறவங்க அதனுடைய பாதிப்பிலேருந்து அந்த தாக்கத்திலேருந்து குறையணும். எனக்கு தொடர்ந்து துன்பங்கள் அத்தனையும் குறைந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் இந்த எளிமையான வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ராகு கேதுக்களுடைய பாதிப்பு உங்களுக்கு குறையும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அரச மர விநாயகருங்க, அரச மரத்தடி விநாயகர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் 2 விளக்கு நீங்கள் ஏற்றுங்க. ஏற்றும் பொழுது ராகவே நமக கேதுவே நமக, ராகுவே நமக கேதுவே நமக அப்படின்னு நீங்கள் மனசார சொல்லிக்கிட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாங்க. இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு இந்த மாதிரி விளக்கேற்றும் பொழுது ராகு கேதுக்களுடைய தோஷம் உங்களுக்கு பாதிப்பு குறையும். நான் கொடுத்த இந்த வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.